ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளை அத்தனை பேர் அப்படி மதிக்கிறாங்க. நான் வந்தா எந்திரிச்சு நின்னு சல்யூட் அடிக்கிறாங்க. எங்க என்னடா ஒரு ஆள் கூட என்ன மதிக்க மாட்டாங்க. ஆளுக்கு என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு தான் அசிங்கம். நான் போறேன். பாரு, இனிமே யாரும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேளு. உள்ள வாடா ப்ளீஸ் அன்பு. கயல், நீ எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? விடு, அவன் போறதா இருந்தா போட்டும். அவனுக்கு குடும்பத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. எத்தனை நாள் இந்த பணத்தையும் வேலையும் வச்சு இவன் வாழ்ந்துறான்னு நானும் பாக்குறேன். மா, நீ சும்மா இருமா. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்லடா. நீங்க இருன்னு சொல்லும்போது இவ்வளவு பேசுறாங்கன்னா உங்க பேச்சு கேட்டு நான் இங்க இருந்தேன்னா எவ்வளவு பேசுவாங்க? டேய் டேய் அன்பு, அப்படி இல்லடா. ஒவ்வொரு நாளும் இவங்க கிட்ட அவமானப்பட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. அக்கா என்ன விடுங்க, நான் கிளம்புறேன்க்கா. கிளம்புன்னு சொல்றேன்ல. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு போகாதடா. போகாத. எந்திரிக்கா. போகாத அன்பு. நான் சொல்றத கேளு அன்பு. விடுக்கா. ப்ளீஸ் அன்பு, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாத. என்ன பண்றீங்க நீ? ப்ளீஸ் எந்திரிங்க. அதெல்லாம் சின்ன பையன் காலை பிடிச்சிட்டு இருக்கேன். அன்பு கேளு கை. கயல், அன்பு எந்திரிக்கா. சொல்லு ப்ளீஸ் அன்பு. அக்கா. கயல், அப்பா எந்திரின்னு சொன்னேன். அன்பு ப்ளீஸ் போகாத அன்பு. போகாதடா. நீ எந்திரிக்கா. இவெல்லாம் ஒரு ஆளு சொல்லி இவன் கால்ல விழுந்துக்கிட்டு இருக்கா. எழுந்திரு. அன்பு, நீ போகாதன்னு சொல்றல, ப்ளீஸ் போகாத. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்கே இருடா. இருமா. யார் கால்ல போய் யார் விழுறது? முதல்ல எழுந்துரு. இத்தனை வருஷமா இந்த குடும்ப பாரத்தை நீ உன் தலையில சுமந்திருக்க. நீ ஏன் அவன் கால்ல போய் விழுற? முதல்ல எழுந்துருன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் எழுந்துரு. இந்த வீட்ல எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையாவே இருக்கு. எந்திரிக்கா, நீ எல்லாரும் பாக்குறாங்க. நீ எழுதுங்க. நீ அக்கா எந்திரிக்கா. போகாத அன்பு. ஐயோ அக்கா, அன்பு, எப்பவும் யாரும் யார் காலையும் விழக்கூடாது. எல்லாரும் எல்லாருக்குமே சமந்தான்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிற நீங்களே ஏன்க்கா கால்ல விழுறீங்க? அதுலயும் அவன் உங்களை விட சின்ன பையன்க்கா, உங்களோட தம்பி. அவன் கிட்ட ஏன்க்கா உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்கிறீங்க? எழுந்துறீங்கக்கா. போகாத அன்பு. அக்கா எந்திரிக்கா. எந்திரிமா அன்பு. அக்கா கால்ல விழுந்து எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப கூட உன் மனசு மாறவே மாட்டியா? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்கா நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டியாடா? போக மாட்டேன்னு சொல்லுடா. அக்காவை எந்திரிக்க சொல்லு. கயல், இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? அன்பு ப்ளீஸ். கயல், இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? அன்பு அன்பு, அண்ணி கால்ல விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. உன் மனசு என்ன கல்லாயிடுச்சா? வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுடா. அக்கா தயவு செஞ்சு எந்திரிங்க. எல்லாரும் முன்னாடி கால்ல வந்து என்ன கெட்டவனாக்காதீங்க. அக்கா விடுங்க. நான் சொன்னதுதான். நான் வீட்டை விட்டு போக தான் போறேன். அன்பு அன்பு அன்பு, சொன்ன கேளு அன்பு ப்ளீஸ். இன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துரு அன்பு. உன்னை யாரு கஷ்டப்படுத்தினாலும் அவங்க சார்பா நான் உன் காலை பிடிச்ச மன்னிப்பு கேட்க போயிடாத. அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி நான் தான் சொல்றேன்ல, அன்பு போனா போகட்டும். இவ்வளவு கெஞ்சி அவன் மனசு ஏறுங்களடா. அவன் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. அன்பு ப்ளீஸ் டா. அவன் போய் தனியா வாழ்றதுனா வாழட்டும். ஐயோ, நான் இங்கதான் இருப்பேன். நான் உங்க கூட தான் இருப்பேன். அன்புவை எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதே அளவுக்கு இந்த குடும்பத்தையும் உங்களையும் நேசிக்கிறேன். உங்க மேல நான் பெரிய மரியாதையா வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நீங்க அன்பு கல்ல விழுறதை என்னால ஏத்துக்கவே முடியாது அண்ணி. அன்புவை காதலிச்சதால மட்டும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படல. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்த்துதான் ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தா ஒரு மேலே என் மேலையும் பாசம் காட்டுவீங்கன்னு ஆசைப்பட்டுதான் இந்த குடும்பத்துல வாழ வந்தேன். இப்படி ஒரு குடும்பத்தை விட்டு தனியா போய் வாழ நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. நீ இங்க பாரு அன்பு, பொண்ணு
சேர்ந்து வாழ்றதுக்கு பேரு தான் குடும்பம். 2 பேர் தனியா போய் வாழ்றதுலாம் குடும்பமே இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். நீ போறதுனா போ. என்னால இவங்க யாரையும் விட்டு வர முடியாது. அனி வாங்க நீ.